குழந்தைங்களுக்கு பித்தப்பை கல் வருமா? அதுக்கு முன்னாடி ஒரு 10,00,000 குழந்தைகள் பிறந்தா அதில் ஒரு 10 பேருக்கு பித்தப்பையே இல்லாமல் தான் பிறக்கிறாங்க. பட் அவங்களாம் நல்லா நார்மலாக வாழ்ந்து அவங்களுடைய இதை முடிப்பாங்க. பட் குழந்தைங்களுக்கு பித்தப்பை கல் வருமா? கண்டிப்பாக வரலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஹீமோலைட்டிக் அனீமியா, அதாவது இரத்த சிகப்பு அணுக்கள் உடைவதனால வரக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடிய பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இரத்த ஒரு பீட்டா தலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, இல்லை ஹெரிடிட்டரி ஸ்பிரோசைட்டோசிஸ் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஹீமோலைட்டிக் அனீமியா. இதில் வந்து இரத்த சிகப்பணு உடஞ்சி அதுலேருந்து வர்ற பிக்மெண்ட்ஸ், அதனால் வர ஸ்டோன். அது யூஸ்வலாக அந்த கல் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். நார்மலாக அடல்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒரு மஞ்சள் கலரில், அது வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன் சொல்லுவோம், அது மாதிரி இருக்கும். இல்லை மிக்சர் ஸ்டோன். இதில் வந்து குழந்தைங்களுக்கு வர்றது பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ்னு இருக்கும். இப்போ அடல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரில் 2 பேருக்கு பித்தப்பை கல்லுன்னு சொல்லுவோம். பட் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கல் இல்லாட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வரலாம். பட் ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை முறையில் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பித்தப்பை கல் வருது கூடிக்கிட்டே போகுது. என்னென்னு காரணம் பார்த்தா, முதல் காரணம் ஹை ஃபேட்டி ஃபுட், நிறைய கொழுப்பு நிறைந்த உணவு. சீஸ், இப்போ எல்லாம் ரொம்ப காமனாக சீஸ் பால்ஸ், பீட்சாவில் வந்து சீஸ், அந்த சீஸ் இந்த சீஸ் போடுறது, கீ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது ஒபிசிட்டி, வெயிட்டு. இப்போ சின்ன குழந்தைங்களே நல்லா ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. நல்லா சாப்பாடு திறப்புறம் கொடுத்து, விளையாட்டு இல்லை, முக்கியமாக உடல் உழைப்பு ஆர் விளையாட்டு இல்லாதனால வெயிட்டு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ வேலை செய்யாமல் இப்போ வீடியோ கேம் விளாட்றது இதே இருக்கிறனாலையும் ஒபிசிட்டி, இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வர்றது. இந்த குழந்தைங்களுக்கு பித்தப்பை கல் வருவது ஒரு அடல்ட் அளவுக்கு இல்லாட்டாலும் கண்டிப்பாக ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது. இது தவிர அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா லேட் நைட் சாப்பிட்றது. இப்போ சின்ன பசங்க கூட 12 மணி 1 மணிக்கு மேலே தூங்குறதே கிடையாது. 12 மணிக்கு மேலே தான் அப்படியே இதில் ஆர்டர் பண்ணி பிரியாணி சாப்பிட்றது. இது எல்லாமே பித்தப்பை கல் வருவதற்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ரீசனால், இப்போ சப்போஸ் சின்ன குழந்தைகள சிலருக்கு வந்து கிரான்ஸ் டிசீஸ் மாதிரி, ஐபிடி அது ஒரு கிரான்ஸ் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதனாலே அவங்களுக்கு கல் வரலாம். இல்லை சில வியாதிகள்னால அவங்க ரொம்ப நாள் ஒரு ஐசியூவில் அட்மிட்டாக இருந்தாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வாயுவிலே சாப்பாடு கொடுக்காம சில காரணங்களுக்காக இரத்த நாளங்கள் மூலமாக சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, பேரண்டல் நியூட்ரிஷன் வாங்க, இதனால் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கல் வரலாம். பட் அடல்ட் மாதிரி அவ்வளோ இல்லாட்டாலும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பழைய வீடுகளில் ஒரு வயதானவங்களுக்கு அடல்ட்டுக்கு எப்படி ஒரு பித்தப்பை கல் வந்து என்னெல்லாம் இருக்குமோ அதே இதுதான் இவங்களுக்கும். ஸோ ஜென்ரலாக சொன்ன மாதிரி வயிறு வலி, எஸ்பெஷலி சாப்பிட்டோன்னே, அதுவும் ஃபேட்டி ஃபுட்டு, நல்லா ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிட்டு பண்ண வயிறு வலிக்கிறது, வாமிட்டிங் வர்றது, நாசியா, எப்போவுமே ஒரு வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன், இல்லை ரொம்ப இருந்தால் வயிறு வலிச்சு காய்ச்சல், ஃபீவர், சில்ஸ், குளிர் காய்ச்சல் மாதிரி வர்றது, வயிறு வலிச்சு குளிர் காய்ச்சல் வருது, மஞ்சக்காமாலை வர்றது, இது எல்லாமே அவங்களுக்கும் பித்தப்பை கல்லுக்கும் அதேமாரி தான் வரும். அடுத்தது டாக்டர்ஸ்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேள்வியெலாம் கேட்டு வயிறெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதுமாதிரி இருக்கலாம்னு சொன்னால் யூஸ்வலாக கேட்குற மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இல்லை எம்ஆர்ஐ, சிடி இது மாதிரிலாம் தான் பண்ணி பார்த்துட்டு பித்தப்பை கல்லை இருக்குங்கிறத உறுதி செஞ்சுருவாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் என்ன? அதே தான் அடல்ட்டுக்கு ஒரு வயதானவங்களுக்கு ஒரு பித்தப்பை கல்ல வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே தான் இவங்களுக்கும். ஸோ ஒரு சரியான இதாக இருக்கிறதா பித்தப்பை கல்லோடு சேர்த்து எடுத்து போடுறது தான் ஒரு சரியான தீர்வு. அடுத்தது, இதை பித்தப்பை எடுத்துட்டா குழந்தைங்க வந்து எப்படி வளர்றது, அப்படிலாம் ஒன்றுமே பெரிய எதுவும் கிடையாது. கொஞ்சம் முதல்ல ஒரு சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அவங்க வந்து நார்மலாகவே ஒரு வளர்ந்து நார்மலாக அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படாது. இது தவிர கல்லே இல்லாமல் பித்தப்பை கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கால்குலஸ் கோலிசிஸ்டைட்டிஸ், இது அகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசீஸ் உள்ளவங்க, ரொம்ப ஐசியூவில் அட்மிட் ஆகி சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இதை மாதிரி வரலாம். ஸோ பித்தப்பை கல் என்பது சிறு குழந்தைங்களுக்கும் வரலாம். வந்தால் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அது வெளிப்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான சரியான தீர்வை பார்த்துக்கோங்க. வணக்கம்.